பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்ன சீதாக்கா ராஜி ரெண்டு பேரும் இவ்வளவு பொறுமையா பூ கட்டுறீங்க? சீக்கிரமா கட்டி முடிங்க, அடுத்தடுத்து நிச்சயதார்த்த வேலை நிறைய இருக்கு பாருங்க. சரி லட்சுமி, இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு, பின்ன என்ன? அப்புறம் லட்சுமி ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. என்ன சீதாக்கா இது கேள்வி? நாளைக்கு ரெண்டு பொண்ணுங்களுக்கு நிச்சயதார்த்தம், ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணம்னாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுல லட்சுமி அக்காவுக்கு ரெண்டு பொண்ணுக்கும் ஒரே நல்ல நிச்சயதார்த்தம், அப்ப அவங்களுக்கு டபுள் சந்தோஷமா தானே இருக்கும். ஆமா சீதாக்கா, ராஜி சொல்ற மாதிரி இன்னைக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். என் ரெண்டு பொண்ணுங்களையும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் ரொம்ப நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு ரெண்டு பொண்ணுங்களும் நல்ல குடும்பத்துல வாக்கப்பட போறாங்க, அதுவும் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறதை நினைச்சா எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு இந்நேரம்லாம் என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கும்ல. என்ன லட்சுமி அக்கா இப்படி கேக்குறீங்க? நாளைக்கு இந்நேரம்லாம் உங்க ரெண்டு பொண்ணுங்களும் அந்த வீட்டுக்கு மருமகளா ஆகியிருப்பாங்க. என்னது? என்ன லட்சுமி அக்கா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா உங்க ரெண்டு பொண்ணுங்களும் நாளைக்கு அந்த வீட்டோட மருமகள் ஆயிடுவாங்கல்ல, அததாக்கா அப்படி சொன்னேன். அது சரிடி ராஜி. சரி சரி, சீக்கிரம் பூவை கட்டு, அப்பதான் அடுத்தடுத்த வேலையில இன்னும் நிறைய இருக்கு பாரு. ஆனா லட்சுமி அக்கா, பணக்காரவங்களாம் இப்படி இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லக்கா. பாரு, அவங்க சிம்பிளா நம்ம வீட்டுல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொன்னோன்னே ஓகே சொல்லிருக்காங்க. ஆமாண்டி ராஜி, நானும் ஃபர்ஸ்ட் அவங்க நம்ம வீட்லயே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொன்னபோது ஒத்துக்க மாட்டாங்களோன்னு நினைச்சேன். ஆனா உண்மையாவே அந்த ஜானகி அம்மாவுக்கு எவ்வளவு பெருந்தன்மையான மனசு தெரியுமா? நான் கேட்ட உடனே சரிம்மா இதுல என்ன இருக்கு, நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா வச்சுட்டு கல்யாணத்தை கிராண்டா வச்சுக்கலான்னு அவ்வளவு அவங்க பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டாங்க. உண்மையாவே வைஷுவும் மித்ராவும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் வாக்கப்பட்டு போறாங்க. ஆமா லட்சுமி அக்கா, இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுல உங்க ரெண்டு பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணி போறாங்க. உண்மையாவே நீங்களும் உங்க ரெண்டு பொண்ணுங்களும் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கீங்கக்கா, அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் கிடைச்சிருக்கு. ஆமா ராஜி, நீ சொல்றதும் சரிதான். என்ன சீதாக்கா, நானும் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப நேரமா அமைதியாவே இருக்கீங்க, என்னாச்சு? இல்லம்மா லட்சுமி, இதை கேட்கலாமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் கேட்கணும்னு தோணுது, நான் கேட்கறேன். என்னக்கா, என்ன கேட்கணும் கேளுங்க. இல்லம்மா லட்சுமி, நாளைக்கு நிச்சயதார்த்தம், நீ உங்க மாமியார் வீட்டுக்கெல்லாம் சொல்லலையா? ஏன்னா அவங்களாம் வந்த மாதிரியே தெரியல, அதனாலதாம்மா கேட்டேன். என்ன சீதாக்கா, எல்லாம் தெரிஞ்சும் நீங்களே இப்படி கேட்குறீங்க? இப்போதைக்கு என் மாமியார் இங்கே வராமல் இருக்கிறதே நல்லதுதாக்கா. அதனாலதாக்கா கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டேன். அதோட நிச்சயதார்த்தத்தை சிம்பிளாக தானே பண்ணுறோம், அதனால நமக்குள்ள முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு தாக்கா போய் கூப்பிடணும். ஆமாம் சீதாக்கா, லட்சுமி அக்கா மாமியார் எப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தான் நல்லாவே தெரியுமே. அவங்களுக்கு மித்ராவை கண்டாவே பிடிக்காது. அதனால அவங்க இப்போதைக்கு வராமல் இருக்கிறதே நல்லதுதான்க்கா. வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனையே பண்ணுவாங்க. எதுக்குக்கா தேவையில்லாத விஷயம்? பாவம் லட்சுமி அக்காவே இப்போதான் ரெண்டு பொண்ணுங்களும் நல்ல குடும்பத்தில் வாக்கப்பட போகிறாங்கன்னு சந்தோஷமா இருக்காங்க. இதில் ஏன்க்கா அவங்கள வேற ஞாபகப்படுத்திக்கிட்டு விடுங்கக்கா, லட்சுமி அக்காவுக்கு தோன்றப்ப அவங்க கூப்பிட்டுப்பாங்க. ஆமா சீதாக்கா, என் மாமியார் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு நான் மித்ராவை எடுத்து வளர்க்குறது சுத்தமா பிடிக்காது. எப்பவுமே மித்ராவை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதோட அவங்க இப்போ வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க மித்ரா மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்கக்கா. அதனாலதான் அவங்கள நான் பெருசா கூப்பிடலக்கா. பார்க்கலாம், கல்யாணத்துக்கு கூப்பிடலாமா வேண்டாமாங்கிறத அப்புறம் யோசிக்கலாம்க்கா. நீ சொல்றதும் சரிதான் லட்சுமி, உன் மாமியாருக்கு தான் மித்ராவை கண்டாவே பிடிக்காது. இப்பவும் அவங்க அப்படியே தான் இருக்காங்க, கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நீ சொல்ற மாதிரி அவங்க இங்க வந்தா கண்டிப்பா மித்ரா மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணதான் போறாங்க. ஆனா லட்சுமி, எனக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன், நான் மறந்தே போயிட்டேன். கேட்கட்டுமா? என்ன சீதாக்கா கேட்கணும் கேளுங்க. இல்ல லட்சுமி, இவ்வளோ பெரிய குடும்பத்துல சம்பந்தம் கிடைச்சதெல்லாம் உண்மையாவே சந்தோஷமான விஷயம் தான். ஆனா அவங்க கிட்ட நீ மித்ரா உன்னோட வளர்ப்பு பொண்ணுங்கிறத சொல்லிட்டியா லட்சுமி? ஐயோ என்ன சீதாக்கா, நீங்க பாருங்க லட்சுமி அக்கா இவ்வளவு நேரம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இப்ப பாருங்க இந்த கேள்வி கேட்டோனே அவங்க முகம் எப்படி வாடி போயிட்டுன்னு. ஏன்க்கா இப்படி இருக்க நீ? அட சும்மா ராஜி, உனக்கு என்ன தெரியும் இதை பத்தி? இன்னைக்கு நம்ம உண்மையை சொல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணணும்னா நாளைக்கு நம்ம மித்ரா வாழ்க்கைக்கு தானே அது பிரச்சனையா வந்து முடியும். அதனாலதான் கேட்டேன். என்ன லட்சுமி, அவங்க கிட்ட நீ சொல்லிட்டியா இல்லையா? இல்ல சீதாக்கா, நான் சொல்லல. லட்சுமி என்ன சொல்ற நீ சொல்லலையா? அப்போ மித்ரா உன்னோட வளர்ப்பு பொண்ணுதாங்கிறத சொல்லாமலே இந்த கல்யாணத்தை பண்ண போறியா என்ன? இல்ல சீதாக்கா, நான் சொல்லல. இப்பன்னு இல்ல, எப்பவுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மித்ராவை இது வரைக்கும் நான் என்னோட வளர்ப்பு பொண்ணா நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. அவளை என்னோட சொந்த பொண்ணா தான் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னால எப்படிக்கா மித்ராவை என்னோட வளர்ப்பு பொண்ணுன்னு மற்றவங்க கிட்ட சொல்ல முடியும்? இல்லக்கா, இது நாள் வரைக்கும் நான் மித்ராவை வளர்ப்பு பொண்ணா நினைச்சதும் இல்லை, இதுக்கு மேல நான் நினைக்கவும் மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க, அது வைஷு மித்ரா ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணுதாக்கா. அதனால இதை போய் அவங்க கிட்ட சொல்லணும்னு எனக்கு சுத்தமா தோணலக்கா.
லக்ஷ்மி எனக்கு புரியுதுமா, நீ இது வரைக்கும் மித்ரா வேற வைஷு வேறன்னு தனித்தனியாக பிரித்து பார்த்ததில்ல. இருந்தாலும் நாளை பின்ன மித்ராவோட வாழ்க்கைக்கு இதுவே ஒரு பிரச்சனையாக வந்துடக்கூடாதுல, அதனால தாம்மா கேட்டேன். மற்றபடி நீ உன் 2 பொண்ணுங்களையும் ஒன்றா தான் பார்க்குறேன்னு எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஊர் உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். அதோட உன் மாமியார்கிட்டயே எனக்கு மித்ரா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு நீ வந்தவளாக்கும். அதனால் உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா? இருந்தாலும் ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லி வச்சா நம்ம மித்ராவோட வாழ்க்கையை பற்றி நம்ம பயப்பட தேவையில்ல, அதனால தாம்மா கேட்டேன். கடவுளே, என்ன சீதாக்கா இப்படி சொல்கிறாங்க? நான் என் பொண்ணுன்னு நினச்சதுனால தானே மித்ரா என்னோட வளர்ப்பு பொண்ணுன்னு நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன். எனக்கு அப்படி சொல்லணும்னு தோணவும் இல்லையே. ஒருவேளை சீதாக்கா சொல்கிற மாதிரி மித்ராவோட லைஃபுக்கு இதனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? சாச்சா, அப்படிலாம் வராது. அவங்க எவ்வளோ பெரிய குடும்பம், அதோட இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியாது. இருந்தாலும் என் மித்துவோட லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். லக்ஷ்மி அக்கா என்னக்காச்சி? என்னக்கா யோசிச்சுட்டு இருக்க? ஐயோ, என்ன சீதாக்கா நீ இப்படி பண்ணிட்ட? இவ்வளவு நேரம் லக்ஷ்மி அக்கா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாத பேசி அந்த அக்காவை இப்படி சோகமாக்கிட்ட? பாரு, நீ சொன்னதை நினைச்சுதான் அந்த அக்கா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கு போல இருக்கு. ஹே, என்னடி ராஜி இப்படி சொல்ற? ஐயோ லக்ஷ்மி, நான் சொன்னதை நினைச்சா யோசிச்சுட்டு இருக்க? ஐயோ லக்ஷ்மி, நான் எனக்கு தோணுனதாமா சொன்னேன், மத்தபடி எனக்கு தெரியாத உன்னை பத்தி. நீ ஒரு 2 பொண்ணுங்களையுமே ஒன்னா தான் நினைக்கிற. நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம மித்ரா லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ தான் சொன்னல அவங்க அவ்வளவு பெரிய குடும்பம்னு. கண்டிப்பா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் பெருசா ஒன்னும் நடக்காதுமா, நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா? சாச்சா, அப்படிலாம் இல்லக்கா. நான் இப்பவும் சொல்றேன், வைஷு வேற மித்து வேற எனக்கு இல்ல, 2 பேருமே என்னோட பொண்ணுங்க தான். மித்து என் வயித்துல வேணா பிறக்காம இருந்திருக்கலாம், ஆனா அவளும் என்னோட சொந்த பொண்ணுதான்க்கா. என்னால அவளை தனியா பிரிச்சு பார்க்க முடியலக்கா. அதனாலதான் எனக்கு அவ என்னோட வளர்ப்பு பொண்ணுன்னு சொல்ல தோணலக்கா. அதோட மித்து லைஃபுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குக்கா. சரிக்கா, இருக்கிற கொஞ்சம் பூவை நீங்க கட்டிடுங்க, நான் போய் மற்ற வேலையை போய் பாக்குறேன். டேய் மச்சான், என்னடா சொல்ற? உண்மையாவே அந்த அனிதா இப்படி எல்லாம் பேசினாலா என்ன? ஆமாண்டா ராக்கி, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். அவ இந்த மாதிரி தாண்டா பேசினா. அதுவும் என் கண்ணு முன்னாடியே வைஷ்ணவியை எப்படிலாம் பேசினா தெரியுமாடா? அதான்டா வந்து அவளை நல்லா ஓங்கி ஒரு அரை அரைஞ்சிட்டேன். டேய் அர்ஜுன், என்னடா சொல்ற? உண்மையாவே அவளை அரைஞ்சே என்ன? டேய் ராக்கி, ஆமாண்டா, அவ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணாடா. பாவண்டா வைஷ்ணவி, அவங்களை எப்படிலாம் ஹர்ட் பண்ணா தெரியுமா? அத்தா மச்சா கோவம் வந்துருச்சு, அதனால தாண்டா அவளை அரைஞ்சிட்டேன். டேய் அர்ஜுன், அவளை நீ அடிச்சதுல எந்த தப்புமே இல்லடா. அவ இப்படிலாம் மோசமா பேசுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மச்சான். இவளுக்குலாம் 1 அரை இல்லடா, இன்னும் 4-5 அரை கூட நீ சேர்த்து கொடுத்துருந்துருக்கலாம். இல்லடா ராக்கி, நானும் எவ்வளவு நாள் தாண்டா பொறுமையா இருக்கிறது. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல மச்சான். அதோட வைஷ்ணவி அவங்க ரொம்ப பாவம்டா. அவங்கள போய் கஷ்டப்படுத்துற மாதிரி எப்படிலாம் பேசினா தெரியுமாடா? அதான்டா சென்னை மாரி எனக்கு அவ்வளோ கோவம் வந்துட்டு. அப்போ மச்சான் மனசுல வைஷ்ணவி சிஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கே. ஏன்னா இவ்வளோ நாள் அனிதாவை பத்தி பேசுறப்பெல்லாம் அவன் எவ்வளோ சைலண்டா இருந்தான் அனிதா மேட்டர்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு வைஷ்ணவி சிஸ்டரை ஹர்ட் பண்ற மாதிரி அனிதா பேசிட்டான்னு தெரிஞ்சோன்னே அவளை அரைஞ்சிருக்கானா, அப்போ கண்டிப்பா வைஷ்ணவி சிஸ்டர் மேல இவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எப்படியோட அர்ஜுன், உன் லைஃப் மாறினாவே எனக்கு அதுவே போதும்டா. டேய் ராக்கி, என்னடா நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டு சைலண்டா இருக்க, என்னாச்சுடா? இல்ல மச்சான், அது வைஷ்ணவி சிஸ்டர் இடத்துல ஒருவேளை வேற பொண்ணு இருந்திருந்தாலும் இப்படிதான் நடந்திருப்பியா மச்சான்? எனக்கு தெரியல மச்சான். ஆனா அந்த இடத்துல அனிதா வைஷ்ணவி அப்படி ஹர்ட் பண்ற மாதிரி பேசணுன்னு எனக்கு எங்கேயிருந்து தான் கோவம் வந்துச்சுன்னு தெரியலடா. அதான்டா கண்டபடி அவளை நல்லா திட்டி விட்டுட்டேன். டேய் மச்சான், சரிடா. நான் எதுக்கு இப்படி கேட்டேன்னா, ஆக்சுவலா அனிதா உன்னை ஏமாத்திட்டு போனப்ப கூட அவ மேல உனக்கு அவ்வளோ கோவம் வரலடா. நீ விடு, எல்லாம் ஏன் தப்பு தான் சொல்லி ரொம்ப அமைதியா தாண்டா இருந்த. ஆனா அப்படி அமைதியா இருந்த நீ இன்னைக்கு வைஷ்ணவி சிஸ்டருக்காக அனிதாவை அப்படி பேசி அதுவும் அறைய வேற செஞ்சிருக்கேன்னு சொன்னியா? அதான் மச்சான் கேட்டேன். அதான்டா ராக்கி, இப்போ வரைக்கும் எனக்கும் புரியல. இவ்வளவு நாள் வரைக்கும் அவளை நான் பார்த்தா கூட பார்த்துட்டு கடந்து தான் போயிருக்கேன். எத்தனையோ தடவை அனிதா என்னை ஹர்ட் பண்ற மாதிரி நிறைய பேசியிருக்கா. அது எல்லாத்தையுமே நான் ரொம்ப அமைதியா தாண்டா கடந்து வந்திருக்கேன். ஆனா எனக்கு என்னமோ தெரியலடா, வைஷ்ணவியை அவ அப்படி பேசணுன்னு எனக்கு எங்கேருந்து தான் அவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு தெரியல மச்சான். டக்குன்னு எனக்கு தோண எல்லாத்தையுமே பிடிச்சி அவளை திட்டி விட்டுட்டேன்டா. எனக்கு அந்த இடத்துல வைஷ்ணவி ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்களோன்னு தோணுச்சு மச்சான். அவங்கள தவிர எனக்கு வேற யாருமே கண்ணுக்கு தெரியலடா, அதான்டா உண்மை. டேய் மச்சான், நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுதுடா. நான் இப்படி சொல்றேன்னு எனக்கு தப்பா நினைச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல மச்சான். பட் நான் சொல்றேன் மச்சான், எனக்கு என்னமோ இப்போ உனக்கு வைஷ்ணவி சிஸ்டர் மேல ஒரு ஃபீலிங் வந்திருக்குலடா, இதுக்கு பேர் தான் லவ்னு நினைக்கிறேன் மச்சான். எனக்கு என்னமோ உனக்கு அனிதா மேல வந்த ஃபீலிங் இன்ஃபாச்சுவேஷன் நினைக்கிறேன்டா. ஏன்னா அந்த வயசுல நம்ம காலேஜ் படிக்கும்போது உனக்கு அனிதா மேல வந்தது லவ்னு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியோன்னு நினைக்கிற மச்சான். எனக்கு என்னமோ நீ வைஷ்ணவி சிஸ்டரை தான் உண்மையா இப்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு தோணுது மச்சான். டேய், ஏன்டா நீ வேற லவ் இன்ஃபாச்சுவேஷன் என்னென்னமோ பேசிட்டு இருக்க? டேய், வைஷ்ணவியை அந்த இடத்துல அவ ஹர்ட் பண்ணும்போது எனக்கு கோவம் வந்ததெல்லாம் சரிதான்டா. அதுக்காக வைஷ்ணவியை நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிலாம் இல்லடா. ஆனா அதே டைம்ல எனக்கு எதுக்காக அந்த இடத்துல அவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல மச்சான். அதனால இப்போதைக்கு என்னால எதுவுமே யோசிக்க முடியலடா, இதாண்டா உண்மை.
ஐயோ டே மச்சான், உனக்கே தெரியாம நீ வைஷ்ணவி சிஸ்டரை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டடா. பட் நீ அதை ஒத்துக்க தாண்டா மாட்டுற. எல்லாம் தான் அனிதா சனினால வந்தது. அவன் மட்டும் உன் லைஃப்குள்ளார வராம இருந்திருந்தா இந்நேரம் இந்த மாதிரி ஒரு கில்ட் ஃபீலிங்ல நீ இருந்திருக்கவே மாட்டடா. இப்போ தேவையில்லாம அவளை லவ் பண்ணிட்டோம், வைஷ்ணவி எப்படி லவ் பண்றதுன்னு நீ கடந்து தவிக்கிற மச்சான். ஆனா கூடிய சீக்கிரமாவே பாரு மச்சான், கண்டிப்பா உன் லைஃப் எவ்வளவு சந்தோஷமா மாறப்போகுதுன்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ அனிதா மேல வச்சிருந்தது இன்ஃபாஷுவேஷன் தான்டா. இப்போ உனக்கு வைஷ்ணவி சிஸ்டர் மேல வந்திருக்கிறது மட்டும்தான் மச்சான் லவ். கண்டிப்பா இந்த லவ் ஒன்னா சேரும்டா, ஒன்னா சேரணும். டேய் சரிடா, உனக்கு இப்போதைக்கு வைஷ்ணவி சிஸ்டர் மேல எதுவும் இல்லை அப்படிதானே? சரி மச்சான், நான் நம்புறேன். போதுமா? சரி மச்சான், அப்புறம் வாழ்த்துக்கள்டா. நாளைக்கு இந்நேரம் உனக்கு நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருந்திருக்கும். நீ அறமாப்பிளையா இருந்திருப்படா. என்னது அறமாப்பிளையா? அது என்னடா அறமாப்பிள? டேய் மச்சான், என்னடா இப்படி கேக்குற? ஏண்டா எல்லாரும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டாவே அரை கல்யாணம் முடிஞ்ச மாதிரி சொல்லுவாங்களடா. அந்த விதத்துல சொன்ன மச்சான், நீ அரை மாப்பிளை ஆயிட்டேன்னு. கல்யாணத்தனைக்கு முழு மாப்பிளை மச்சான். அப்பனா நிச்சயதார்த்தம் முடிஞ்சா அரை மாப்பிளை தானடா, அதான்டா அப்படி சொன்னேன். டே ஏன்டா நீ வேற இருக்கிற கடுப்புல நீ வேற மொக்க போட்டு என்ன டென்ஷன் பண்ற. நானே ஏற்கனவே நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி எப்படியாச்சும் வைஷ்ணவி கிட்ட அனிதாவை பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு சொல்றதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல. கிடைக்கிறமோ அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சாவே ஒரு மாதிரியாவும் இருக்குடா. ஆனா அப்படி இப்படின்னு இப்ப நிச்சயதார்த்தமே வந்துருச்சு மச்சான். அதான் மச்சான், இன்னைக்கு அவங்க கிட்ட அனிதாவை பத்தி சொல்லலான்னு ஒரே யோசனையா இருக்குடா. நானும் சொல்லலாம்னு தான் நினைக்கிறேன். பட் என்னமோ தெரியல மச்சான், அவங்க கிட்ட போனாவே எனக்கு எல்லாமே மறந்துடுதுடா. சொல்லணும்னு தோணவும் மாட்டேங்குது. ஐயோ டே அர்ஜுன், உனக்கு சொல்லணும்னு தோணலைன்னா சொல்லாதடா. நீ எதுக்காகடா சொல்லியா அவனு இப்படி ஒத்த காலில் நிக்கிற? டே மச்சான், எனக்கு என்னமோ இது தேவையில்லாத ஆணி மாதிரி தோணுதுடா. நீ தேவையில்லாம அனிதாவை பத்தி வைஷ்ணவி சிஸ்டர் கிட்ட சொல்ல போறியோன்னு தோணுது. டே மச்சான், எதுக்குடா வீணா? இது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ வைஷ்ணவி சிஸ்டர் கூட புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணு மச்சான். டே ராக்கி, என்னடா பேசுற? உங்ககிட்ட எத்தனை தடவைடா சொல்றது? என்னால அனிதாவை பத்தி எதுவும் வைஷ்ணவிட்ட சொல்லாம எங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது மச்சான். நான் சொல்லி அவங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்லடா. ஆனா கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லுவேன் மச்சான், கண்டிப்பா சொல்லுவேன்டா. ஐயோ, இவனுக்கு புரியுதா இல்லையானே தெரியலையே. இவன் நினைச்சிருந்தா அனிதாவை பத்தி வைஷ்ணவி சிஸ்டர் கிட்ட எப்பவோ சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா இப்போ வரைக்கும் அவன் சொல்லாம தள்ளி போட்டுக்கிட்டே போறானா. அப்போ அவன் மனசுல எங்கேயோ ஒரு இடத்துல ஒருவேளை சொன்னா வைஷ்ணவி தப்பா நினைச்சிருவாங்களோங்கிற பயம் இருக்குதானே. இது ஏன் இவனுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சுத்தமா தெரியலையே. டேய் சரிடா, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிக்க தான் போற. சரி மச்சான். டேய் மச்சான், நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். ஏதாச்சும் பார்ட்டி கீர்த்தி வைக்கலாமேடா. இல்ல புரியல, பார்ட்டினா? டேய் என்னடா புரியல? அதான் மச்சான், சரக்கு. ஓ அத கேக்குறியா? டேய் நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னலடா, என்னன்னு தெரியல எனக்கு சரக்கு அடிக்கலாம் இப்ப பிடிக்க மாட்டேங்குதுன்னு. உனக்கு வேணா சொல்லு மச்சான், நான் பார்ட்டி வைக்கிறேன். ஆனா என்ன குடிக்க சொல்லி கம்பல் பண்ணாதடா. என்னமோ தெரியலடா, வர எனக்கு சரக்கு அடிக்கவே பிடிக்கல. என்னது, நீ சரக்கு அடிக்க மாட்டியா? ஏண்டா நீ சரக்கு அடிக்காம உன் கண்ணு முன்னாடி நான் குடிச்சனா எனக்கு வயிறு வலிக்காதா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. சரி நானே பார்த்துக்கிறேன், நீ கிளம்புடா. நீ இப்போ கிளம்பி போய் தூங்கினாதான் நாளைக்கு நிச்சயதார்த்தத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். சரி மச்சான், நீ கிளம்பு. டேய் ஏன்டா நீ வேற கேப் கிடைக்கிறப்பெல்லாம் கலாய்ச்சிட்டே இருக்க. சரி மச்சான், நான் கிளம்புறேன்டா. நாளைக்கு ஒழுங்கா வந்து சேரு. பாய்டா மச்சான், குட் நைட். வைஷ்ணவி சிஸ்டருக்காக இன்னைக்கு அவன் அனிதாவே அடிச்சிருக்கானா? கண்டிப்பா பையன் வைஷ்ணவி சிஸ்டர் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்ன பயப்புல இப்போ ஒத்துக்க தான் மாட்டேங்குது. ஆனா கூடிய சீக்கிரமாவே ஒத்துப்பான். வைஷ்ணவி சிஸ்டர் தான் அவன் மனசுல இருக்காங்கன்னு. பார்க்கலாம் அந்த நாள் என்னைக்கு வருதுன்னு. கண்டிப்பா அந்த நாளுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்றேன் மச்சான். சீக்கிரமா அந்த நல்ல செய்தியை எனக்கு மட்டும் சொல்லிடுறா. நான் கல்யாண விஷயத்தில் கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்கேனா? ஏன்னா இவ்வளோ வருஷம் பசங்க மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தானே நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஹிட்லர் எனக்கு ஏன் வேறு மாதிரி தெரியுறான். அவன் பக்கத்தில் நான் எப்போ இருந்தாலும் எனக்கே ஒரு செக்யூர் ஃபீலிங் வருது. ஆக்சுவலாக அவன் எனக்கு பிடிக்காது தானே, எனக்கு அவன் மேலே கோவம் தானே வரணும். ஆனால் எதுக்காக அவன் என்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு கோபத்துக்கு பதில் நான் என்னையே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். அவனை எதுக்காக நான் மறுபடியும் மன்னிக்கிறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. எத்தனையோ பசங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, என்ன நிறைய டைம் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு எல்லா பசங்க மேலேயும் வெறுப்பும் கோவமும் தான் வந்திருக்கு. ஆனால் இந்த ஹிட்லர் என்கிட்ட வரும்போதெல்லாம் எனக்கே அவனை வெறுக்கணும்னு தோணவே இல்லை. அவன் என் பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் எனக்கே ஒரு பாதுகாப்பு உணர்வு தோணிக்கிட்டே இருக்குன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. ஆக்சுவலாக இந்த கல்யாணமே நான் வைஷுக்காக தான் பண்ணிக்க போகிறேன். அதோட அந்த ஹிட்லரும் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு என்கிட்ட சொன்னான். இருந்தும் என்ன எதனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவன் மேலே எனக்கு வந்திருக்குன்னே சுத்தமாக தெரியலை. ஒருவேளை நான் தான் ரொம்ப வருஷமாக எல்லா பசங்களும் ஒவ்வொன்றா மாதிரி தான் இருப்பாங்கன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? இந்த உலகத்திலே அதிகமாக நான் வெறுக்கிறது அவனை மட்டும்தான். என் வாழ்க்கையில் நான் திரும்பவும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறதும் அவனை மட்டும்தான்.
ஆனால் எனக்கு அவனால் எல்லா பசங்க மேலே உள்ள நம்பிக்கையுமே போயிருந்தது. ஆனால் இன்னைக்கு எதுக்காக எனக்கு இந்த ஹிட்லர் மேலே புதுசாக ஒரு நம்பிக்கை வருதுன்னே சுத்தமாக தெரியலை. ஐயோ மித்து, எதுக்காகடி இப்போ நீ இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க? நீ அவனை மேரேஜ் பண்ணுறதே வைஷுக்காக மட்டும்தான். நீ எதுக்காக திடீர்னு இப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு தெரியலை. ஒருவேளை அவன் அப்பப்போ நல்லவனாக இருக்கிறதுனால என் மனசு இப்படி திங்க் பண்ணுதா? ஐயோ என்னன்னு ஒன்றுமே புரியலை. மித்து டார்லிங், என்ன மேடம் யோசனைலாம் ரொம்ப பலமாக இருக்குது. ஓ, நாளைக்கு இந்நேரம் உனக்கும் அதிசாருக்கும் நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குங்கிறத பற்றி கனவு கண்டுகிட்டு இருக்கீங்களா? அடை சேண்டி நீ வேற, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. ஆக்சுவலாக மேடம் தான் இன்னைக்கு ரெக்க கட்டி பரப்பீங்க. ஏன்னா நீ ரொம்ப வருஷமாக எதுக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அது நாளைக்கு நடக்க போகுது. நீ ஆசைப்பட்ட மாதிரி அர்ஜுன் பூங்கிட்டே வந்து சேர்ந்துட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் அவர் உனக்கே சொந்தமாக போறாரு. அதனால நீ நல்ல சந்தோஷமா இரு வைஷு, ஓகே? மித்து, ஆக்சுவலாக நீ சொல்கிற மாதிரி இன்னைக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன்டி. ஆனால் அதுக்கு காரணம் நான் ஆசைப்பட்ட லைஃப் எனக்கு கிடைச்சிக்க போகுது அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லடி. என் மித்துவுக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நீ எனக்காக தான் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதோட உனக்கும் அதிசாருக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய முட்டிக்குச்சு. அதனால் உங்கள் 2 பேருக்கும் எப்படி ஒத்து போகும், உனக்கு இந்த லைஃப் ஹாப்பியாக தருமா அப்படின்னு நான் யோசிக்காத நாளே இல்லை மித்து. ஆனால் என்னமோ தெரியலடி, கொஞ்ச நாளாக ஆதிசார் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியறாருடி. எனக்கு என்னமோ உனக்கு ஏற்ற பர்ஃபெக்டான பேரு ஆதிசார்னு மட்டும் தாண்டி தோணுது. எனக்கு என்னமோ உன் லைஃப் ஆதிசார்னால மட்டும்தான் மித்து சேஞ்ச் ஆக போகுதுன்னு தோணுது. என்னது மித்து, நான் இப்படி சொல்கிறதுனால கண்டிப்பாக உனக்கு என் மேலே கோவம் தாண்டி வரும், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மித்து, நான் சொல்கிறது தாண்டி மித்து உண்மை. நீ நம்பினாலும் நம்பலைனாலும், ஏன்னா அதிசார்னால தான் உன் லைஃப் மாறப்போகுதுன்னு எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுது மித்து. அதோட ரொம்ப வருஷமாக உன் மனசில் ஆறாத காயம் ஒன்று இருக்குடி. அதுக்கு மருந்தாக கண்டிப்பாக ஆதிசாராக தான் இருப்பார்னு எனக்கு தோணுது மித்து. அதோட ஒரு பையன் உன் லைஃப்பில் அப்படி பண்ணினதுனால எல்லா பசங்களும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்லடி. நீ வேணா கண்டிப்பாக பாரு மித்து. ஆதிசார் மேலே எனக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்க நம்பிக்கை உனக்கும் கூடிய சீக்கிரமாகவே வரும். எனக்கு ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. கண்டிப்பாக என் மித்துவோட லைஃபை ஆதிசார் ஹாப்பியாக வச்சு பாருன்னு. நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதாண்டி வைஷு. பொறுத்தவன் என் லைஃப்பில் மறக்க முடியாத அளவுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய காயத்தை கொடுத்துட்டான். அவன் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு நான் நினச்சது தப்புன்னு அந்த ஹிட்லர் எனக்கு இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்கான். அதே டைம் அந்த ஹிட்லர் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அவனால் என் லைஃப் சேஞ்ச் ஆகுமா ஆகாதான்லாம் எனக்கு தெரியலடி. ஆனால் எந்த பையன்ட்டே தோணாத நம்பிக்கை எனக்கு அவன் மேலே தோண ஆரம்பிச்சிருக்கு. இது எங்கே போய் முடியுதுன்னே தெரியலை. பார்ப்போம், லைஃப் எது வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு போகுதோ அது வரைக்கும் நானும் போக ரெடி ஆகிட்டேன். என்ன மித்து யோசிக்கிற? நான் சொல்றதெல்லாம் சரியா இருக்கா இல்லையானா? கண்டிப்பா நான் சொல்றது சரியா தான் இருக்கும். எனக்கு என்னமோ கடவுள் உனக்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஆண் தேவதை ஆதிசார் தான் நினைக்கிறேன்டி. ஐயோ சரிடி, கொஞ்சம் கேப் கிடைச்சா போதுமே, உடனே இந்த ஹிட்லருக்கு நல்லவ சர்டிஃபிகேட் கொடுக்க அப்படியே பாஞ்சிக்கிட்டு வந்துடுவே. எம்மா தாயே, சரி நடக்கிறது நடக்கட்டும். இனிமேல் நம்மளால எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் ஒருத்தவங்க என்கிட்ட மெஹந்தி வச்சு விட சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ வந்தீங்கன்னா மேடம் நான் மெஹந்தி வச்சு விடுவேன், இல்லைன்னா எப்படி மேடம்? ஐயோ ஆமா மித்து, சீக்கிரம் எனக்கு வச்சு விடு. அப்பதான் அது காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நான் உனக்கு வச்சு விட முடியும். எனக்கு மெஹந்தி வைக்கிறத பற்றி அப்புறம் யோசிக்கலாம், முதல்ல உனக்கு மெஹந்தி வைக்கலாம் வா. நான் மேரேஜ் விஷயத்தில் கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கேனா? ஆனால் மித்ராவை எனக்கு பிடிக்காம தானே இருந்துச்சு. இதுக்காக வருண் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசு அவள் பக்கம் சாஞ்சிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. யார்கிட்டையும் வராத உரிமை எனக்கே அவகிட்ட அதிகமாக வருது. யார்கிட்டையும் நான் இந்த அளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஆனால் இவளை பார்க்கும்போது மட்டும் என்னையும் மீறி ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். எதனாலன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. நான் எவ்வளோ தான் இவளை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் என்னால் இவளை அவாய்டே பண்ணவே முடியலை. ஒரு பக்கம் என் குட்டிமாவுக்கு துரோகம் பண்ணுறணும்னு தோணுது, இன்னொரு பக்கம் எனக்கே இவன் மேலே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வருதுன்னு தெரியல. ஐயோ, 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். அப்படி எப்படின்னு நாளைக்கு நிச்சயதார்த்தமே நடக்க போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறது? என் மனசு சொல்கிறத கேட்குறதா இல்லை என் மூளை சொல்கிறத கேட்குதா? என் மனசுக்கும் மூளைக்கும் இடையில மாட்டிக்கிட்டு நான் தவிக்கிறேன். நான் எதுக்காக எப்படி கேவலமாக நடந்துக்கிறேனே தெரியல. என் குட்டிமாவை நான் உண்மையே லவ் பண்ணியிருந்தா எனக்கு எதுக்காக மித்ரா மேலே அப்படி ஒரு ஃபீலிங் வரப்போகுது? அதோட அவகிட்ட நான் ஒரு டைமும் ரொம்ப எல்லையை மீறிக்கிட்டே இருக்கேன். அதுவும் அவகிட்ட நான் இந்த மாதிரி நடந்துக்கும் போது என்ன நினச்சா எனக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணு மனசில் இருக்கும்போது இன்னொரு பொண்ணுக்கிட்ட எப்படி ஃபிசிக்கலாக என்னால் நெருங்க முடியுது? நான் இவ்வளோ கேவலமானவனா, இவ்வளோ அசிங்கமானவனா? இல்லை, என்னோட உணர்வுகளுக்காக நான் மித்ராவை ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன்னு எனக்கு தோணுது. அவகிட்ட முதல்ல நான் இந்த மாதிரி ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது தப்பு. அதை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதோட நான் ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் மித்ராவுக்கு டிவோர்ஸ் கொடுத்து அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துட்டு அவள் லைஃப்லேருந்து நான் விலகிடணும். அப்போ மட்டும்தான் இந்த கில்ட்டி ஃபீலிங்லேருந்து என்னால் வெளியிலே வர முடியும். ஏன்னா ஒரு நாளும் என் குட்டிமா அவன் மனசில் வச்சுட்டு இவ கூட நெருக்கமாக இருக்கிறது நினைக்கும் போது என்னால் சத்தியமாக முடியலை. அப்படியே செத்துடலாம் போல இருக்குது. சின்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவி இருக்கான்லாம் எனக்கு தோணுது. இல்லை நான் இப்படியே இருந்தேன்னா கண்டிப்பாக அது மித்ரா லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப அது
கஷ்டமாக போயிடும். இல்லை, நான் ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி கண்டிப்பாக மித்ராவை கல்யாணத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவளை விட்டு விலகி நான் ஒரே தடியாக எங்கேயாச்சும் போய் செட்டில் ஆகணும். கரெக்டு, இதுதான் சரியான டிசிஷன். யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு. எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வாழ்க்கை போல எண்ணம் கொள் வாழ்வது துயரமில்லை. ஓ கடவுளே, இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும். இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி என் 2 பசங்களுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியணும். என் 2 பசங்களும் லைஃப் லாங் நல்ல சந்தோஷமா இருக்கணும். கடவுளே, அதுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். ஓ ஷிட், இன்னைக்கு ஆதிக்கு நிச்சயதார்த்தம். என்ன வீட்டில் எல்லாரும் இவ்வளோ பரபரப்பாக இருக்காங்க. ஓ காட், இந்த சாவித்ரி ஆண்டி இருக்காங்களே. இவங்களை நம்பினதுக்கு நம்மளே ஏதாச்சும் பிளான் பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி இருந்திருக்கலாம் போல. அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. அடடா மாயா, வாமா வந்து ஆரத்தி எடுத்துக்கோ. ஓ காட், இந்த ஆண்டிக்கு வேறு வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் பூஜை சாமின்னு. உஃப். இதோ வந்துட்டேன் ஆண்டி. மாயா, என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருக்க? என்னாச்சுமா? ஆண்டி, இது என்ன கேள்வி ஆண்டி? இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு ஆதிக்கு நிச்சயதார்த்தம். அவனோட என்கேஜ்மெண்ட்ல நான் இல்லாமல் இருந்தா எப்படி ஆண்டி? அதான் ஆண்டி, அதனால தான் ஆண்டி வந்தேன். ஏன்டி, நான் வரக்கூடாதா என்ன? ஓ சரிம்மா மாயா, நீ வந்தது உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க ஆதி கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும். சரிம்மா மாயா, சீரமா நான் உனக்கு போய் குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். ஐயோ ஆண்டி, இருக்கட்டும் ஆண்டி. ஆமா, சாவித்ரி ஆண்டி எங்க? சாவித்ரி அவ ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்காமா. ஓ ஓகே ஆண்டி, நான் போய் பாத்துக்கிறேன். மேக்கப் எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட லிப்ஸ்டிக் போடலாமோ? ஐயோ ஆண்டி, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு ஆண்டி. அதோட நீங்க ரொம்ப இன்னைக்கு அழகா இருக்கீங்க ஆண்டி. மாயாவா வந்திருக்கா? சிவலா, இவ எதுக்கு இப்படி காலையிலே வந்திருக்கான்னு ஒன்னும் தெரியலையே. என்ன ஆண்டி, என்ன பார்த்து அப்படி ஷாக்ல நிக்கிறீங்க? என்ன ஆண்டி, என்ன காலையிலே எதிர்பார்க்கலையா என்ன? இல்ல மாயா, அப்படிலாம் இல்ல. ஓ சரி ஆண்டி. ஆண்டி, என்ன ஆண்டி இது? இன்னைக்கு உங்க அண்ணன் பையன் ஆதிக்கு என்கேஜ்மெண்ட். நீங்க என்னடானா இவ்வளவு சிம்பிளா ரெடி ஆயிருக்கீங்க. வாங்க ஆண்டி, நான் உங்களுக்கு நல்லா மேக்கப் பண்ணி விடுறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க என்கேஜ்மெண்ட்ல நல்லா தெரியணும்ல ஆண்டி. நீங்க வாங்க ஆண்டி, மேக்கப் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நான் பண்ணி விடுறேன் ஆண்டி. இல்ல மாயா, நீ எதுக்காக மாயா இவ்வளவு சீக்கிரம் வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்னாச்சு மாயா? பின்ன வேற எனக்கு எப்படி பேச சொல்றீங்க? நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப என்னடானா ஏதோ கல்யாண பொண்ணு மாதிரி இவ்ளோ அலங்காரம் பண்ணிட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகி நிக்கிறீங்க. இதுல மேக்கப் கம்மியா இருக்குன்னு உங்களுக்கு ஃபீலிங் வேற. இல்ல மாயா, அது போதும் ஆண்டி, நிறுத்துங்க. என்ன சொல்ல போறீங்க? நான் நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்ல போறீங்களா? உங்களை பார்த்தாவே தெரியுது நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுனீங்களா இல்லையான்னு. என்ன ஆண்டி நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்புறதுக்கு ஆளா ரெடியாகி நிக்கிறீங்க. இதுதான் நீங்க நிச்சயதார்த்தத்தை நிறுத்துற லட்சணமா? இல்ல மாயா, அது உனக்கே தெரியும்ல மாயா. எங்க அம்மாவை மாரி எதுவுமே என்னால பண்ண முடியல மாயா. ஆனாலும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் மாயா இருக்கேன். கண்டிப்பா நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலாம் மாயா. இஸ் இட்? என்ன ஆண்டி, என்ன நீங்க இன்னும் வைத்தியக்காரியாவே நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை நம்பினா எந்த வேலைக்கும் ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் எனக்கு தேவையான பிளானை நானே எக்ஸிக்யூட் பண்ணலான்னு வந்திருக்கேன் ஆண்டி. என்ன மாயா சொல்ற? என்ன பிளான் பண்ண போற? உங்களை நம்பி இனிமே நோ யூஸ்னு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் ஆண்டி நானே எனக்கு தேவையான பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஆனா என்ன பிளான்னு உங்ககிட்ட கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த பிளானை நீங்க சொதப்பி விட்டுருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால என் பிளானை நானே எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். ஐயோ, இவ என்ன பண்ண போறான்னு வேற தெரியலையே. என்ன பிளான் கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிறா. சாவித்ரி எங்க இருக்க? ஒரு நிமிஷம் இங்க வா. ஐயோ, அம்மா வேற கூப்பிடுறாங்களே. மாயா, அம்மா கூப்பிடுறாங்க, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். இந்த ஆண்டியை நம்பினதுக்கு நம்பாமலே இருந்திருக்கலாம். ஆனாலும் என்ன பண்றது, இவங்களை சுத்தமா என்னால கலட்டி விடவும் முடியல. ஏன்னா இவங்களால ஆக வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்க என்ன பண்ணாலும் கூடவே வச்சிருக்கேன். பேசாம இன்னைக்கு நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதான். பாக்குறேன் எல்லாரும் இந்த பிளானை மீறி எப்படி என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடியாகி போறாங்கன்னு.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட ஃப்ரெண்டு அண்ட் பட்டுமாமா லவ் கார்ட்டூன்ஸ் சேனலோட அட்மின் ரஞ்சிதா சிஸ்டருக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரஞ்சிதா சிஸ்டர். நீங்கள் இதே மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அண்ட் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம 2 பேருக்கும் லைஃப் லாங் வந்து தொடரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், ரஞ்சிதா சிஸ்டர் எனக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான பர்சன். ஸோ அவங்களுக்கு நீங்கள் விஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் உங்கள் விஷஸை வந்து ரஞ்சிதா சிஸ்டருக்கு சொல்லிடுங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் மாளவிகா சிஸ்டருக்கு இன்றைக்கி வந்துட்டு வெட்டிங். ஸோ அவங்களுக்கு ஹாப்பி மேரிட் லைஃப் சிஸ்டர். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 2 பேர் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஹாய் ஜெயா சிஸ்டர், அதுக்கப்புறம் ஹாய் சுரேகா சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.